பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, ஃபீஸ் எவ்வளோ வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கெல்லாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்குங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். கோர்ஸ்க்கான டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதுவும் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தான் படிச்சிருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணுங்க. அதில் 50% மார்க் எடுத்துருக்கணுங்க. பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கம்ப்யூட்டர் ரூலர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பார்ட்ஸ் பற்றி எல்லாம் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தியரிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுமே வருங்க. அதுவுமே அவங்களோட சப்ஜெக்டில் கவர் ஆகிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணுங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் கிராஃபிக், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே படிக்கணுங்க. நிறைய ஸ்கோப் இருக்குதுங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செமினார்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் 1ல் இன்ஜினியரிங் டிராயிங், கம்யூனிகேட்டிவ், இங்கிலீஷ் ஃபார் இன்ஜினியர்ஸ், ஒர்க் ஷாப் 1, ஃபிசிக்ஸ் லெபார்ட்ரி, எலக்ட்ரிக்கல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் 1, ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. செமஸ்டர் 2ல் இன்ட்ரோடக்ஷன் கெமிஸ்ட்ரி, ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் லெபார்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் 2, பயாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்ரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி. 3ல் மேத்தமெட்டிக்ஸ் 3, டிஸ்கிரேட் மேத்தமெட்டிக், அல்கரிதம் லெபார்ட்ரி. செமஸ்டர் 4ல் ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், ஸ்விட்சிங் தியரி லேப், ஸ்விட்சிங் தியரி, இன்னோவேட்டிங் டிசைனிங் லேப். செமஸ்டர் 5ல் ஃபார்மல் லாங்குவேஜ் அண்ட் ஆட்டோமேட்டா தியரி, டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் லேப், டேட்டாபேஸ் லேப். செமஸ்டர் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேப், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேப், கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேப், செமினார். செமஸ்டர் 7ல் ஓப்பன் எலெக்டிவ், ப்ராஜெக்ட் 1. செமஸ்டர் 8ல் ப்ராஜெக்ட் 2. பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், வெப் டெவலப்பர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போவாங்க. அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ்டு, எஸ்ஆர்எம், ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு எவ்வளோ சேலரி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs per annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன் பார்த்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. ஃபில் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் நாங்களே கிளியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர் தெரியுங்க, அதில் கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் ஆயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.